அனைவருக்கும் காலை வணக்கம். குன்னத்தூர் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் திங்கக்கிழமை காலை நடக்கிற ஆடுகள் சந்தை. இங்கே ஒரு பக்கம் ஆடுகள் சந்தையும் இன்னொரு பக்கம் சேவல்கள் சந்தையும் நடக்கும். இந்த குன்னத்தூர் அப்படின்ற ஒரு இடம் திருப்பூர்லேருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இந்த வாரம் என்னென்ன ஆடுகள் வந்திருக்கு, குறிப்பாக என்ன வேலை போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சந்தை, பண்ணை, விவசாயம், ஃபார்மிங் சம்மந்தமான, அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகானுக்குமே நன்றி. வீடியோ பாருங்க. ரமேஷ்ங்கண்ணா, நான் காரமடைங்கண்ணா. ஆமாண்ணா, எல்லாம் குட்டி எல்லாம் போயிருதுங்கண்ணா. இப்போ ஒரு 4 குட்டி தான் நிக்குது. செம்பிளி குட்டிண்ணா. இது வந்து செம்பிளிக்குண்ணா. செம்பிளி ஆட்டு குட்டிங்க 2 2 கடாய்ண்ணா. 2 கடாய். இதெல்லாம் 2.5 மாசம் இருக்குண்ணா. 2 மாசம் இருக்கும். மேய்ச்சல் மேய்ச்சல். இது பொட்டை குட்டிங்கண்ணா. அது மேய்ச்சல் எடுக்குங்கண்ணா. ஆமாங்க, வராது கடா. ஆமாங்க, அது தலைச்சேரி குட்டிங்கண்ணா. 2 தலைச்சேரிக்கிட்டு 1 கன்னி. பால் கன்னி. இதெல்லாம் 1 மாசம் இருக்குங்களா அந்த குட்டியெல்லாம். மாசம் 2 எடுக்கணும். இது பாத்தீங்கன்னா கடா குட்டினா 4 ரூபா வரும்ண்ணா. ஆமாண்ணா, குட்டி அருமையா இருக்கு. அவங்க தலைச்சேரி குட்டிக்கு. சரிங்க. ஆமாங்க, தலைச்சேரி ஒரிஜினல் தலைச்சேரி. பிங்க் கலர் இருக்கு பாருங்க. குட்டி பார்த்தாவே சொல்லிடலாம். சரிங்களா. பின்னாடி முன்னாடி எல்லாம் பிங்க் கலர் இருக்கும். சரிங்களா. காது எடுத்து பார்த்தாவே பிங்க் கலர் இருக்கும். அதாவது தலைச்சேரின்னு சொல்லிடலாம். இது கடை வேண்டாம். இது அதே வேலை தான். இது 2 தலைச்சேரி தானே. குட்டி அருமையா. ரேட் 4 ரூபா 8 ரூபா சொல்லுங்க ஜோடி. ஆமாங்க. இது எத்தனை தண்ணி இல்லை. வெள்ளையில பார்க்க கருங்கண்ணி பொட்டை குட்டி கடை. இது கடைவா இது அதே ரேட் தான். 4 ரூபா தான். அடிச்சு தரவாண்ணா. 10,000 கம்மி பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. ஒரே ரேட் சொல்றதுல பிக்சட் ரேட் இல்ல. 10,000 அனுசரிச்சு கொடுக்குறதா. ஆமாங்க. இது பார்த்தீங்கன்னா கடா குட்டினா. சரிங்க. சேலம் கருப்புல கொஞ்சம் கிராஸ் ஆயிருக்குங்க. சேலம் கருப்புல கிராஸ் ஆயிருக்கு. குட்டி அருமையான குட்டி. நல்லா அருமையான குட்டிக்கு. இதெல்லாம் ஒரு 25 நாள் இருக்குங்க. 25 நாள் இருக்கு. பால் குட்டி தான். 25 நாள் இருக்கு. 3,500 சொல்லுங்கண்ணா. ஒரு 10,000 அனுசரிச்சு கொடுக்கலாம். ஆமாண்ணா. இது செம்பிளிங்க. இது இடவெட்டுங்க. நோம்பும்பாங்க. இடவெட்டு கடா 4,500 சொல்லுங்கண்ணா. ஒரு 4,300 அந்த மாதிரி 10,000 கம்மியா கொடுக்கலாம். இது செம்பிளி தானே. சுத்தமான மயிலம்பாடி குட்டியே. குட்டி பெரிய குட்டி மேய்ச்சல் குட்டி. ஒரு 2.5 மாசம் இருக்கு இந்த குட்டி எல்லாம். இது 4,500 தானே. 4,500 எடை கணக்குல இது போட முடியாது. இது இப்படியே போட்டாலும் ஒரு 7 கிலோ வருங்க. ஒரு வருஷம் ஆனா தான் எடை கணக்கு நம்ம சொல்ல முடியும். ஆமாங்க, வளர்த்துற பொறுத்தா இருக்கு எதுவுமே. சரிங்களா. நம்ம எதுவும் தொடக்கல. குட்டி அருமையா இருக்கு. டாப்பா இருக்கு. கடா குட்டி தான். ரேட் 4,500 சொல்லுதுங்க. ஆமா, இதை அனுசரிச்சு கொடுக்கலாம். வாரம் வந்துடும். மற்ற சந்தைக்கு போவாங்க. 97 87 91 59 92. என்ன குட்டிங்க அதெல்லாம்? என்ன நாட்டாடு குட்டிங்களா, வெள்ளாட்டு குட்டிங்களா? செம்பிளி வெள்ளாட்டுங்களா இருக்கா? எத்தனை நாள் குட்டிங்கன்னா? 5 நாள் 20 நாள் குட்டிங்க. ஆனா இது கடாய் அப்படின்னா அதெல்லாம் கடாய் இருக்கு, பிறகு இருக்கு. இப்போ இந்த கடாய் குட்டி எல்லாம் எவ்வளோ? 2.5 வருங்கண்ணா. இதை பிறவெல்லாம் 2 ரூபா வரும். ஆனா ஒரே ரேட்டுங்களா இல்லை அனுசரிச்சு குட்டி அனுசரிச்சு தருவீங்க? வாரம் வரீங்க. ஓகேண்ணா, நன்றி, தேங்க்ஸ். பேர் குழந்தை வேலுங்க. என்ன கொடுங்க இந்த வாரம் பாருங்க. எவனா பேர் சுரோய் கிராஸுங்க. சுரோய் கிராஸ். இது நல்ல இடம் குட்டி. கடாய்க்கு 2 மாசம் இருக்குங்க. 2 மாசம். சுரோகிங்க. சுரோகி யமுனாபாரி கிராஸ். 13 ரூபா சொன்னாங்க. 11 ரூபாய் கொடுத்துருக்கு. 11 ரூபாய் கொடுத்துருக்கு. பாட்டி அண்ணன் தான் கொடுத்துருக்கு. வேற இந்த ரேட்டு வருதுங்க. அது வந்து இதுங்க பீட்டல் கிராஸ். யமுனாபாரி பீட்டல் கிராஸ். பீட்டல் கிராஸ். ஆமா, இது வந்து யமுனாபாரி கிராஸ்ல. இல்ல, இது பிறவை, அது கடாய். ஆமாங்க. இது 22 ரூபா சொல்லிச்சுங்க. 19 ரூபாய் கொடுத்துருக்கு. 19 ரூபா கொடுத்தாங்க. வேற அவர் பாத்தியில வாங்கிக்காரு. 2 மாசம் விட்டுங்க. எல்லாமே 2 மாசம். 2 மாசம் மேட்ச்ல எடுங்க. பால் கேட்டா கொடுக்கலாம். 99 40 99 32 48 குழந்தைகள் பேர். செம்பிளா இருங்களா? என்ன கடாய்ங்களா? அப்படின்னா எல்லாமே கடாய். ஆனா இடம் எவ்வளோ, வெயிட் எவ்வளோ வரும்? 16-17 கிலோ வருங்களா? ஆனா ரேட் எவ்வளோ சொல்றீங்க? 5 ரூபா சொல்றீங்க. ஆனா ரேட்டுங்களா ஒரே ரேட்டா இல்லை அனுசரிச்சு தருவீங்க? ஓகேண்ணா, நன்றிண்ணா. ஆனா நீங்க கொண்டு வந்தீங்களா ஆடு? நீங்க கொண்டு வந்தாண்ணா ஆடு? ஆனா இடம் எவ்வளோ இருக்கும் வெயிட்? 40 கிலோ இருக்குங்களா? கறிக்கு என்ன ரேட் எவ்வளோ சொல்றீங்க? 40,000 சொல்றீங்களா? ஒரே ரேட்டுங்களா? எப்படி அனுசரிச்சு
அனுசரிச்சு பண்ணிக்கலாம். நாலுல நீங்க கொண்டு வந்தீங்களாண்ணா? நாலுல நீங்க கொண்டு வந்தீங்களா? வெள்ளாட்டுங்களா அது? இது என்ன கிடாய் எப்படின்னா? ரெண்டுமே கடாய்ங்களா? எத்தனை நாள்னா? எத்தனை நாள் ஆடு? 3 மாசங்களா? மேய்ச்சலுங்களா? மேய்ச்சல் ஆடுங்களா? காட்டாடு. இதுனா இது மேய்ச்சல் ஆடு தான். இந்த கிடாய் எப்படின்னா? ஒன்னு கிடா ஒன்னு பிறகுங்களா? ஆனா ரேட் எவ்வளவு சொல்றீங்க இதெல்லாம்? 2,11 ரூபா சொல்றீங்களா? இது 2,7 ரூபா சொல்றீங்களா? எப்படின்னா வாரம் வரீங்களா நீங்க? எப்படின்னா வாரம் வரீங்க. பேர் பரமசிவம். ஓகேண்ணா, நன்றிண்ணா. இதெல்லாம் நீங்க கொண்டு வந்தீங்களா? செம்பிளாடுங்களா? கிட்ட வச்சுங்க. செம்பிளாடுங்களா? கிடாய்கள் எப்படின்னா எல்லாம் 18 குட்டி கடாய். 18 குட்டிங்களா? எல்லாம் கிடாய் 18 குட்டியும் கிடாய் குட்டிங்க. எத்தனை நாள் குட்டிங்கன்னா? ஒரு 2 மாசம் குட்டி. 2 மாசம் குட்டிங்களா? இடம் எவ்வளவு நாள்? இடம் 7 கிலோ 8 கிலோ வரும். 7 கிலோ 8 கிலோ வரும். ஆனா ரேட் எவ்வளவு சொல்லுங்க? ஜோடிங்க. ஜோடியா? ஜோடி எவ்வளவு? ஜோடி 12 12 12 சொல்றீங்க. ரேட்ல அப்படின்னா ஒரே ரேட்ல அனுசரிச்சு கொடுத்துருவோம். வாரம் வரீங்க? வாரம் வந்துருங்க. மற்ற சந்தைக்கு போறீங்களா? எல்லா சந்தைக்கும் போவோம். வாரம் 7 நாளைக்கு போவோம். வீட்டு ஆடுங்க இருக்கு? பட்டி இருக்கு. பட்டி இருக்கு. எல்லாம் பட்டியா இருக்கு. ஆமா. ஆனா உங்க போன் நம்பர் இருந்தா கூட சொல்லுங்க. 90 28 06 28. செம்பிளி நீங்க கொண்டு வந்தீங்களா? ஆமாண்ணா, செம்பிளி நம்ம கொண்டு வந்ததுதாங்கண்ணா. என்ன கிடாங்களா அப்படின்னா? எல்லாமே கடா குட்டி தாங்கண்ணா. எத்தனை நாள் குட்டினா? 3 மாசங்களா? 3 மாசம் 4 மாசம் குட்டிங்கண்ணா. ஆனா இடம் எவ்வளவு? ஆனா இடம் 12 கிலோ 13 கிலோ அப்படி வருங்கண்ணா. ஆனா ரேட்ல எவ்வளவு சொல்றீங்க? ஆனா இது அப்படியே 6 சொன்னாங்க. 5 ரூபாயை கேட்டு 52 கேட்டுட்டு இருக்கிறாங்க. கொடுக்குமான 13 ஊட்டி இருக்குதுங்க. அப்படியே 13 ஊட்டி இருக்குதுங்க. அப்படியே எவ்வளவு சொல்றீங்க? ஆனா 13 குட்டி அப்படியே 6 கால சொன்னாங்க. இப்ப வந்து அப்படியே 5 காலக்கு 5 ரூபாயை கேட்டு 52 கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. குடுக்குமானு வச்சுக்கிறேங்க. கடைசியா 5 கைக்கு வந்தனால கொடுத்துடலான்னு இருக்கிறேங்க. 5 ரூபாய்க்கு வந்தா கொடுத்துடலான்னு இருக்கிறேங்க. வீட்டுல இல்லைங்கண்ணா, அவ்வளவுதாங்கண்ணா. இப்ப கையில இருக்கிற ஆடுதாங்கண்ணா. இங்க பட்டி ஆளுங்கண்ணா. ஆட்டு கூட பிரிச்சு வாங்கிட்டு வந்தது. நல்லா கடா குட்டியில பிரிச்சு வாங்கிட்டு வந்தது. வாரம் வர்றாங்க. ஆனா ரேட்டு அனுசரிச்சு கொடுத்துட வேண்டியதாங்கண்ணா. ஒரே ரேட் எப்படி பிக்சட் ரேட் வைக்க முடியுங்க? பார்ட்டி நம்மள தேடிக்கு வரணும்ல. பிரகாஷுங்க. 39 47 57 207ங்க. வாரம் வரங்க. ஓகேண்ணா, நன்றிண்ணா. வெள்ளாடு செம்படி எல்லாம் இருக்குதுண்ணா. நல்லா கடா குட்டி. ரேட்ல 10 கிலோ 5 கிலோ 20 கிலோ 10 கிலோ 5 கிலோ 20 கிலோ வரும். ரேட்டு குட்டி பொறுத்து இருக்குண்ணா. ஆரம்போட 7 ரூபாயில இருக்குண்ணா. வாரம் மொத்தம் கொடுத்தா அனுசரிச்சு வரும். எல்லா சந்தைக்கும் போவோம். ஃபோன் நம்பர் 39 45 45 104. மேலும் வரும் நாட்கள்ல வரும் வாரங்கள்ல சந்தை, பண்ணை, விவசாயம், ஃபார்மிங் சம்பந்தமான, அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்க நன்றி. வணக்கம்.